உயிரோட இருக்கும்போது ஆணுறுப்பை வெட்டி நாக்க அறுத்து கண்ணுக்குள்ள ட்ரில்லிங் மிஷினை வச்சு குத்தி உயிரோட இருக்கும்போது நெஞ்சில ட்ரில்லிங் மிஷினை கொட்டஞ்சு துன்புறுத்தி அநியாயமா கொலை பண்ணி ஆத்துல தூக்கி போட்டு போயிருக்காங்க. இவர் பேர் பெருமாள். இவர் ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரத்தை சேர்ந்தவர். இந்த சம்பவம் நடந்தது ஜனவரி மாசம் 31ஆம் தேதி. நம்ம எவ்வளவு கொடூரமான ஒரு சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்கோம் பாருங்க. இந்த போதை பொருட்களோட புழக்கத்தினால இந்த சமுதாயம் எந்த அளவுக்கு சீரழிந்து போயிருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் பாருங்க. எனக்கு 10,000 கொலைகளுக்கு மேல இந்த தீயசக்தி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நடந்திருக்கு. ஆயிரக்கணக்கான பாலியல் புகார்கள் பெண்கள் கொடுத்திருக்காங்க. பல ரேப்பு நடந்திருக்கு. நம்ம கண்ணு முன்னாடி பார்க்க முடியுது. எல்லாத்துக்கும் காரணம் இந்த போதை கலாச்சாரம். இதை ஊக்குவிக்கிற இந்த தீயசக்தி அரசாங்கம். நினைச்சு பாருங்க, நம்ம எவ்வளவு கொடூரமான சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்கோம் நினைச்சு பாருங்க. இன்னைக்கு எனக்கு நடக்கல, உங்களுக்கு நடக்கல, நாளைக்கு உங்களுக்கு நடக்கும். ஏன்னா உங்க வீட்லயும் பெண்கள் இருக்காங்க, எங்க வீட்லயும் பெண்கள் இருக்காங்க, நானும் உயிரோட தான் இருக்கேன். நம்ம இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். உங்களை தெரிஞ்சு கேட்கிறேன், தயவு செய்து சிந்திச்சு அடுத்த முறை ஓட்டு போடு. மீண்டும் இந்த தீயசக்தி ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த பெருமாளுக்கு நடந்த மாதிரி இன்னும் பல ஆயிரக்கணக்கான பேருக்கு நடக்கும். 10,000 கொலைகள் நடந்திருக்கு. நினைச்சு பார்க்கும்போது வாழவே தகுதி இல்லாத இடமா இந்த தமிழ்நாடு மாறிக்கிட்டு இருக்கோம். இந்த தீயசக்தி அரசாங்கத்தினால மாறிக்கிட்டு இருக்கோம்னு பயமா இருக்கு.